السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையானதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய 52 பாடங்களும் இருந்து இன்ஷா அல்லாஹ் 53வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம். ஆரம்ப நிலையில் புதிதாக இலக்கணம் கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு இலகிய முறையில் விளங்க வைக்கும் ஒரு அழகிய கிதாபாகும். பயிற்சிகளும் நம்மளுக்கு சேர்ந்து வழங்குகிறார்கள். அதன் மூலம் நாம் பயிற்சிகளையும் என்ன செய்வோம், தெளிவாக நாம் பார்க்க முடியும். வாருங்கள், பாடத்தையும் கவனிப்போம், பயிற்சிகளையும் கவனிப்போம். அரபி இலக்கணத்தை இலகுவாக நாம் கற்றுக்கொள்வோம். கற்று மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். இந்த இம்மையிலும் மறுமையிலும் இதன் மூலம் நம்மளுக்கு அல்லாஹு தாலா பொருத்தத்தை அடைவோம். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மஸ்தர் என்னும் பொது தலைப்பின் கீழ் மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேல்களின் மஸ்தர்கள் எப்படி வரும் என்று முதல் பாடத்தில் கண்டோம். அதே போல இரண்டாவது பாடத்தில் நான்கு எழுத்தை சார்ந்த ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்றும், அதே போல மூன்றாவது பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம். ஐந்து எழுத்தை ஆறு எழுத்தை சார்ந்த ஃபேல்கள், அந்த அஃஆலே ருபாஇயா, அஃஆலே ஹுமாசியா, அஃஆலே சுதாசியா என்ற எல்லா ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பதை நாம் சுருக்கமாக கண்டோம். நான்கு எழுத்தை சார்ந்த ஃபேல்கள் அதோடைய ஃபேல் மாதியான ஃபேல்கள் வசன்கள் மாறுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறும் என்றும், இதை வைத்து நாம் இதே போல் வரக்கூடிய மற்ற வசனான ஃபேல்களையும் நாம் ஒப்பாய்வு செய்து அதற்கும் இதே சட்டத்தை கொடுக்கலாம் என்றும் நாம் பார்த்தோம். அதே போல அம்சத்துல் வசல் அதிகமானியாக இருந்தால் அந்த அம்சத்துல் வசல் வரும் பொழுது மூன்றாவது எழுத்தில் கசர் செய்ய வேண்டும், கடைசிக்கு முன்னால் அலிஃப் மஸ்தரில் சேர்க்க வேண்டும் என்றும், அதே போல ஆறு எழுத்தை சார்ந்தது ஐந்து எழுத்து சார்ந்தது ரெண்டாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தான். என்னது, அம்சத்துல் வசல் ஆரம்பத்தில் இருந்தால் மூன்றாவது எழுத்துக்கு கசரும், கடைசிக்கு முன்னால் அலிஃப் சேர்க்க வேண்டும் மஸ்தரில். அதே போல ஆரம்ப எழுத்து தா அதிகப்படியான தா வந்திருந்தால், மாதியான ஃபேலில் ஆரம்ப எழுத்து அதிகப்படியான தா வந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும், கடைசிக்கு முன்னால் எழுத்து லம்மு கொடுத்தால் மட்டும் போதும், வேற எதுவும் மாற்ற தேவையில்லை. மாலியிலிருந்து அதுக்கு முஸ்தர் எடுக்கும் பொழுது தக்கத்தமா வரும், அது தக்கத்தும்னு மாத்தினா போதும். கடைசிக்கு முன்னால் எழுத்து லம்மு கொடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நாம் தெளிவாக ஆய்வுடன் காய்தாக்கள் என எல்லாத்தையும் நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள், இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காணப்போகிறோம். இதோடைய பயிற்சிகளை காண்போம். வாருங்கள். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். ஒன்று, முதலாவது பயிற்சி பார்ப்போமா. பையினில் மசாதிரல் வாரிதத ஃபில் இபாரத்தைனில் ஆத்தியத்தைனி, பின்னாடி வரக்கூடிய இரண்டு வாசகங்களிலே வரக்கூடிய மஸ்தர்களை விளக்கு. ஒதுக்குறு லாபித்த லிகுல்லிம் மின்ஹா, அந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் அதன் சட்டத்தை நினைவு கூறு. அது சட்டம் எப்படி அதை கட்டமைத்த அந்த கட்டமைப்புக்கூடிய அந்த சட்டத்தை நீ என்ன செய், நினைவு கூறு. அப்ப ரெண்டு தான், மஸ்தர்களை கூறு, அது எப்படி லபுத்து செஞ்ச, அது எப்படி நீ கட்டமைத்த என்ற சட்டத்தை நீ என்ன செய் கூறுன்றான். இப்ப ரெண்டு வாசகம் என்னன்னு படிப்போமா. இப்ப இது ஒரு தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இதில் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க. முதலாவது, கால அஹதுல் ஃபலாசிஃபதி. ஃபலாசிஃபாக்கள் என்றால் யாரு? நம்மளுக்கு தெரியும், தத்துவ ஞானிகள். அவங்களுக்கு தான் பிலாசபின்பாங்கல்ல இங்கிலீஷ்ல. இப்ப தத்துவ ஞானிகளில் ஒருவர் கூறினார், எம்பகையில் இன்சானி, மனிதனுக்கு அவசியமாகும், ஐயத்த சப்பத்த, உறுதி கொள்வது அவசியமாகும், கபல ஐயக்கூல அவ் யஃஅல, சொல்வதற்கு முன்னால் அல்லது செயல்படுவதற்கு முன்னால், சொல்வதற்கு முன்னால் உறுதி கொள்வது அவசியமாகும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ இல்ல சொல்லும் பொழுதோ யோசிக்கிறது இல்லை. நம்ம என்ன செஞ்சிடும், அவசரப்பட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் முன்னாடி நல்லா தெளிவா சிந்திச்சு ஆராய்ஞ்சு தெளிவா நம்ம சொல்லிட்டோம்னா அது அப்ப பிரச்சனை இருக்காது. சரியா? ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன்றது அதை விட சிறந்தது என்னது, நம்ம அமைதியா இருந்துட்டு நல்ல வேளை சொல்லலப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா என்னது, அதுதான் சிறந்தது. சரியா? நல்ல வேளை யோசிச்சு சொல்லியிருக்கலாம், நல்ல வேளை நம்ம சொல்லல அப்படின்னு தடுத்துக்கிட்டோம்னா அது சிறந்தது. சரி, அதான் சொல்றாங்க பாருங்க. அமைதியை விட்டும் திரும்புதல் நிச்சயமா, ஏனென்றால் நிச்சயமாக அமைதியை விட்டும் திரும்புவதாகிறது அஹ்சனு, அழகானதா இருக்கும். மினர் ருஜூஇ அனில் கலாமி, ஒரு பேச்சை விட்டும் திரும்புவதை விட அழகானதா இருக்கும்.
இப்ப பேச்சை விட்டு ஒரு பேச்சை சொல்லிட்டு இல்ல இல்ல தெரியாம சொல்லிட்டேன்னு திரும்புவதை விட, மீள்றதை விட அமைதியா இருந்துட்டு மீள்றது, நல்ல வேளை சொல்லலப்பா, தப்பா சொல்லியிருப்பேன் அப்படின்னு, அந்த நல்ல வேளை சொல்லல அப்ப அந்த அமைதியை விட்டு மீள்வது என்பது அஹ்சன், மிகவும் அழகானதா இருக்கும். அவசரப்பட்டு சொல்லிட்டு மீள்றதை விட அது ரொம்ப அழகானதா இருக்கும். வல் இஅதாஉ பஅதல் மன்இ, தடுப்பதற்கு பிறகு, தடுத்ததற்கு பிறகு கொடுப்பதாகிறது சைருன், சிறந்ததாயிருக்கும். மினல் மன்இ பஅதல் இத்தாஇ, கொடுத்ததற்கு பிறகு தடுத்துக் கொள்வதை விட சிறந்ததாயிருக்கும். ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அதை செஞ்சுட்டு இல்ல தெரியாம செஞ்சுட்டேன் வேணாம் அப்படின்னு தடுத்து கொள்றதை விட, நம்ம தடுத்துக்கிட்டு அப்புறமா தெளிவா கொடுக்கறோம்ல, அது சிறந்தது. முதல்ல இப்ப சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுவோம். காலம் வரும்போது நம்ம கரெக்டா என்ன செய்வோம் சொல்லலாம்னு இப்ப தடுத்துக்கிட்டு அப்புறமா சொல்றோம்ல ஏத்தா, அப்புறமா நம்ம கொடுக்குறோம்ல, அதான் ரொம்ப பெஸ்ட். எதை விட கொடுத்த பிறகு தடுப்பது. ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு அப்புறமா இல்ல தெரியாம சொல்லிட்டேன்ப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு பின்னாடி தடுத்துக்கிறதை விட, இப்ப தடுத்துக்கிட்டு நல்ல உறுதிக்கான பிறகு நம்ம கொடுப்பது, வாக்குறுதியோ ஏதோ ஒன்று கொடுப்பது என்பது மிகவும் சிறந்ததா இருக்கும். والإقدام على العمل بعد التفكير وحسن وحسن التثبت, அழகிய உறுதி, இன்னும் சிந்தித்த பிறகும் அழகிய உறுதி பெற்ற பிறகும் ஒரு வேலையின் மீது, ஒரு செயலின் மீது முன்னோக்குவதாகிறது சைருன், சிறந்ததா இருக்கும். மினல் இம்சாக்கி அன்ஹு ஐந்தல் இக்தாமி அலைஹி வத்துஃபூலி ஃபீஹி, அந்த செயலின் மீது முன்னோக்கும் சமயத்தில், அந்த செயலிலே நுழையும் சமயத்தில் அந்த செயலை விட்டும் தடுத்துக் கொள்வதை விட சிறந்தது. இப்ப நம்ம அவசரப்பட்டு சொல்லி செய்யலான்னு போகும்போது அப்ப தடுத்துக்கிறோம். அதுல நுழையிற அந்த செயலை செய்யலான்னு போகும் பொழுது அதை தடுத்துக்கிறத விட, சிந்திச்சு செயல்பட்டு அதுக்கப்புறமா, அதாவது சிந்திச்சு செயல்படணும்பாங்கல்ல, ஒரு சிந்திச்சு உறுதி செய்த பிறகு அந்த அமல்ல நம்ம முன்னோக்குறதுன்றது ரொம்ப சிறந்தது. எதை விட நம்ம சிந்திக்காம நம்ம என்ன செஞ்சிட்டோம், முன்னோக்கிட்டோம். அந்த முன்னோக்கும் சமயத்துல வேலையை விட்டு நம்ம வேணாம் வேணாம் முன்னோக்கிட்ட வேணும்னு ஏத்துக்கிட்ட சமயத்துல நம்ம என்ன செய்யறது, கால வாரி விடுறதுன்பாங்கல்ல, ஏத்துக்கிட்டு அப்பயே வேணாம்னு சொல்லிக்கலாம்ல. தெரியாட்டி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் செய்யாம இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப சிந்திச்சு அப்ப முன்னோக்கும் சமயத்துல பின்வாங்குறதை விட, சிந்திச்சு செயல்படுத்தி செயல்பட்டு நான் சிந்திச்சு கரெக்டாக அதுக்கப்புறமா செயல்படுறது மிகவும் சிறந்தது என்கிறாங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சுகில பாதுல் ஹுகமா, சில ஞானிகள் கேட்கப்பட்டனர். சில ஞானிகளிடம் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? ஐயுல் உமூரி அஷத்து தஈதன் லில் அக்லி, எந்த விஷயங்கள், எந்த காரியங்கள் மிகவும் உறுதியாக்கக்கூடியதாக, உறுதியாக்குவதால் மிகவும் கடுமையானதா இருக்கும். இல் அக்லி, அறிவை உறுதியாக்குவதில் மிகவும் கடுமையானதா இருக்கும். அப்படின்னா அறிவை மிகவும் வலுப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னன்னு அர்த்தம். தமிழ்ல என்ன செய்யலாம், அறிவை மிகவும் வலுப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன. அதே போல ஐயுஹா, இன்னும் காரியங்களில் எந்த காரியம் அஷத்து யுகுராரன், தீங்கிழைப்பதில் கடுமையானதா இருக்கும். பிஹி, பிஹினா பில் அக்லி, அறிவை கொண்டு தீங்கிழைப்பதால் அதிக கடுமையானதா இருக்கும். அப்படின்னா அறிவுக்கு தீங்கிழைக்கக்கூடியது எது, கடுமையான தீங்கிழைக்கக்கூடியது எது, அந்த அறிவை அது கடுமையாக அதிகமாக வலுப்படுத்தக்கூடியது எது. மிக சுருக்கமானது, எது அறிவை மிகவும் வலுப்படுத்தும், எது அறிவை மிகவும் தீங்கிழைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு அழகான ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. ஃபகால, அந்த ஞானிகளில் சிலர் கூறினார், ஒருவர்னு அர்த்தம், சரியா? இந்த ஞானிகளில் ஒருவர் கூறினார், அஷத்துஹா தஈதன் லஹு, லஹுனா அந்த அறிவை வலுப்படுத்துவதால் காரியங்களில் மிகவும் கடுமையானதாகிறது, இப்ப மிகவும் வலுப்படுத்தக்கூடியதாகிறது. சலாசத்து அஷியாக, மூன்று விஷயங்களா இருக்கும். என்ன மூணு விஷயம்? முஷாவரத்துல் உலமாஇ, இது அறிவை நன்கு வலுப்படுத்தும். அறிஞர்களிடம் ஆலோசனை செய்வதா இருக்கும். அறிஞர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும், அது மிகப்பெரிய அறிவை என்ன செய்யும், வலுப்படுத்தும். தஜ்ரீபுல் உமூரி, காரியங்களில் செயல்படுத்துவது. இரண்டாவது விஷயம், நம்ம ஒரு விஷயத்த என்ன செய்யணும், முயற்சித்து பார்ப்பது. தஜர்ருபனா, அனுபவம் வரும். எப்ப அனுபவம் வரும்? காரியங்களை முயற்சித்து பார்க்கும் பொழுதுதான். சரி, அப்ப காரியங்களை நம்ம என்ன செய்யணும், முயற்சித்து பார்ப்பது. அது நம்ம அறிவை என்ன செய்யும், வளர்க்கும். மூணாவது வஹுஸ்னு தசப்புதி, அழகிய உறுதி கொள்ளுதல். சரியா? இப்ப உறுதி கொள்வதில் அழகானது. இப்ப ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அவசரப்படக்கூடாது. நன்கு உறுதி பெற்ற பிறகு அதை செய்யும் பொழுது நம்ம அறிவு என்னவாகும், இந்த மாதிரி எப்போதுமே ஒரு, இப்ப என்ன அப்ப அப்ப உறுதியா இருந்தா இப்ப உறுதி அப்படி இல்ல, காலம் முழுக்க என்ன செய்யறது, ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது, ஒரு செயலையோ சொல்லையோ சொல்லும் பொழுது அழகிய உறுதி பெறுதல். அந்த உறுதியுடன் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணும்னா அறிவு நம்மளுக்கு தெளிவா இருக்கும்.
சரியா? இப்ப இந்த மூணுமே அறிஞர்களிடம் ஆலோசனை செய்வதும், நம்ம காரியங்களை முயற்சி செய்து பார்ப்பதும், அதே போல உறுதியாக இருப்பதும் நம்மளுடைய அறிவை வலுவூட்டக்கூடியதா இருக்கும். அஷத்துஹா இல்ராரன் பிஹி, இன்னும் அந்த அறிவை கொண்டு காரியங்களில் இல்ராறு என்னது தீங்கிழைப்பதால் அது கடுமையானதாகிறது. சலாசத்து வஷியாக மூன்று விஷயங்களா இருக்கும். இப்ப இது என்ன செய்யும்? பயங்கரமா தீங்கிழைக்கும் மூணு விஷயங்கள் என்னென்ன? அறிவுக்கு தீங்கிழைக்கும் மூணு விஷயங்கள். அத்தஅஜ்ஜுலு, இது நமக்கு தெரியும். இது எல்லாருமே செய்யறதுதான். நம்ம எல்லாருமே செய்யறோம்ல. தஅஜ்ஜுல், அவசரம், அவசரப்படுறது. எதுவுமே அவசரப்படாம நம்ம பேசிடுறோம். இதனால காலம் முழுக்க ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கு. அப்படிலாம் நிறைய வரலாறுகள் இருக்கிறது அல்லவா? வரலாறுகள் என்னன்னா, அவசரப்பட்டு ஒரு வார்த்தை விட்டுட்டேன், அவ்வளவு எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப அது அறிவுக்கு மிகப்பெரிய தீங்கிழிக்கும். அதான் இப்ப படிக்கிறோம். மிகவும் தீங்கிழைக்கக்கூடியது இதுதான் அறிவுக்கு. இந்த அவசரம் தான், அவசர புத்தின்பாங்கல்ல, அந்த அறிவுக்கு மிகப்பெரிய தீங்கு அந்த அவசரம் தான். ரெண்டாவது ஒத்தஹாவுனு, இன்னும் அலட்சியமா இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யும்போது அலட்சியமா இருக்கிறது, கரெக்டா உஷாரா இருக்காம ஏதோ ஒரு அலட்சியத்துல அது செய்யறதுன்றது நம்ம அறிவுக்கு தீங்கிழைக்கும். மூணாவது இஸ்திப்தாது, தனித்து முடிவெடுத்தல். யாரிடமும் என்ன செய்யறது இல்ல, கேட்காம தனக்குத்தானே என்ன செய்யறது, முடிவு எடுத்துக் கொள்ளுதல். என்னது, ஆலோசனை செய்யாம. ஏன்னா ஆலோசனை கேட்க வேண்டும். அறிஞர்களிடம் கேட்கும் பொழுதுதான் அவர்களுடைய அனுபவத்தை நம்மளுக்கு தருவார்கள். நம்மளுக்கு தெரியாது. நாம் தனித்து முடிவெடுக்கும் போது நம்ம எடுத்த முடிவு சரியா தவறான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம வருத்தப்படும். அப்ப இது மிகப்பெரிய அறிவுக்கு தீங்கிழைக்கக்கூடியது இதுதான், தனித்து முடிவெடுப்பது. ஆகவே வாருங்கள், இந்த ரெண்டு இதையும் பார்த்து விட்டோம். வாசகத்தின் அர்த்தங்களை இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அதனுடைய பதில்களை பார்ப்போம். பாருங்க, இஜாபத்து தம்ரீன். இப்ப தம்ரீனுடைய பதில் முதலாவதுக்கு, அதுல ருஜு என்ற ஒரு மஸ்தர் வந்துச்சு. ருஜு என்பது சுலாசியுன், மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அப்ப ருஜு என்பது மூன்று எழுத்தை சார்ந்தது எந்த வகைன்னு கேட்டாங்க, சொல்லியாச்சா? அதுக்கப்புறமா அதை எப்படி கட்டமைத்தோன்றத, அதோட சட்டத்தை கேட்டாங்கல்ல. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி கட்டமைச்சோன்னு அந்த சட்டம். அல் மஸ்தரு, இந்த மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி ஃபுஊலி, ஃபூல் என்ற வஸ்னின் பிரகாரம் வந்திருக்கிறது. ருஜு ஃபுஊல், ஃபுஊல்ன்ற வஸ்ன்ல தானே வந்திருக்கு. அன்னல் ஃபஅல, ஏனென்றால் ஃபஅல் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது அலா வஸ்னி ஃபஅல அல் லாசிமி, லாசிமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபஅல வஸ்னின் பிரகாரம் இருக்கிறது. அப்ப ரஜஅ, திரும்பினான், அப்படிதானே? அப்ப இது லாசி முத்தாதி, மஃபூலின் பக்கம் கடக்காத ஒரு ஃபேல். இப்ப மஃபூலின் பக்கம் கடக்காத ஒரு ஃபேலாக இருந்து, லாசிமாக இருந்து ஃபஅல வசனில் வந்தால், அதனுடைய ஃபேல் ஃபஅல, ரஜஅன் தானே படிச்சோம். ஃபஅல வசனில் வந்தால் என்ன, நம்ம மேலேயே பாடம் பார்த்தோம்ல, ஃபுஊல் வசன்ல தான் வரும்னு. அதே போல இங்க என்னது, ரஜஅ லாசிமான ஃபேல் இருக்குது. அதனால அதோடைய மஸ்தர் எப்படி வந்திருக்கு, ஃபுஊல் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. ரெண்டாவது அசுகூத்து, இதுவும் மேல சொன்ன அதே காரணம் தாங்க. சரியா? பாருங்க, சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். சீன் காஃப் தால். சரியா? இப்ப இதோடைய வகை என்னது, மூன்று எழுத்தை சார்ந்தது. அல் மஸ்தர் அலா வஸ்னி ஃபுஊலின், இந்த மஸ்தர் ஆகிறது ஃபுஊல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். ஃபுஊல் சுகூத். மேல என்ன காரணம் சொன்னோம், இதோடைய ஃபஅல் சக்கத. அப்ப ஃபஅல வசன்ல வந்துச்சா? அதே போல இது லாசிம், மஃபூலின் பக்கம் கடக்காது, அமைதியாக இருந்தான் அப்படின்னு தானே அர்த்தம் கொடுக்கும். மஃபூலின் பக்கம் கடக்காது. அப்ப லாசிமாக இருந்து ஃபஅல வசன்ல வந்துச்சுன்னா அதோடைய மஸ்தர் ஃபுஊல் வசன்ல தானே வரும்னு படிச்சோம். அதே போல இருக்கா. அன்னல் ஃபஅல, ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபஅல் ஆகிறது அலா வஸ்னி ஃபஅல லாசிமி, லாசிமான ஃபஅல உடைய வசனின் பிரகாரம் இருக்கும். இப்ப லாசிம்னா மஃபூலின் பக்கம் கடக்காதுல்ல, அந்த லாசிமான ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அல் கலாமு. கலாமு என்பது என்னதான், சுலாசியும் தான், மூன்று எழுத்தை சார்ந்ததுதான் கலாம். ஓகேவா? அப்ப இது சிமாஇயுன், இதுக்கு நம்ம கேட்டது கேட்டது அப்படியே சொல்லக்கூடியதா இருக்கும். சரியா? அரபியர்களிடம் கேட்டு என்னது சொல்லக்கூடியதா இருக்கும். நம்ம மேலேயே சொன்னோம், மூன்று எழுத்தை சார்ந்த செயல்களுக்கு மஸ்தர் என்பது இப்படி இப்படி இப்படிதான் வரும் என்று நாம் பொத்தாம் பொதுவாக ஒரு சட்டமாக சொல்ல முடியாது என்றும், பெரும்பான்மையை கவனித்து சில விஷயங்களை இப்படி இருந்தால் இப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்கதான். ஆனா அங்கே என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, இது பெரும்பான்மைக்கு தான் வரும். ஆனா பெரும்பான்மைக்கான சட்டம் தான் மேல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சில விஷயங்கள் மூன்று எழுத்தை சார்ந்த செயல்களில் வரக்கூடிய சில மஸ்தர்கள், அதுக்கு சட்டமே கிடையாது. அதுக்கு என்னது, இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு என்ன கிடையாது, சட்டமே கிடையாது. அரபியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம கேட்டு அதை அப்படியே சொல்லணும். சிமாஇ, கேட்பதா இருக்கும், கேட்பதை சார்ந்ததா இருக்கும். எதை கேட்பது, அரபியர்கள் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டு அதை அப்படியே சொல்ல வேண்டியதான்.
இதுல இந்த வசன்ல வரும் அந்த வசன்ல வரும்னு அதை என்ன செய்ய முடியாது, நம்ம அமைக்க முடியாது. சரியா? லைஸ லஹு லாபித்துன், அதற்கு இல்லை, அந்த கலாம் என்ற அந்த மஸ்தருக்கு இல்லை, லாபித்துன் சட்டம் இல்லை. சரியா? அல் இஅதா, ஏத்தா என்பது ருபாயியும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அஅதா யுஅதி இஅதா, அதுல இருந்து வந்துச்சு அஃஅல வஸன். சரியா? அல் மஸ்தரு அலா வஸன் இஃப்ஆலின், இஃப்ஆல் என்ற வஸனின் பிரகாரம் இருக்கும். இந்த மஸ்தர் ஆகிறது இஃப்ஆல் என்ற வஸனின் பிரகாரம் இருக்கும். அல் ஃபஅல, ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸனி அஃஅல, அஃஅல வஸனின் பிரகாரம் இருக்கும். அஃஅல வஸனின் பிரகாரம் இருக்கும், நான்கு எழுத்தை சார்ந்தது. இதெல்லாம் கியாசியா தான், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வேலையை நம்ம பாடங்கள்லயும் சொன்னோம். அஃஅல வஸன்ல வந்தாவே என்னதான் இஃப்ஆல்ல தான் வரும், எப்பவுமே இப்படிதான் வரும். அதே போல இங்க இஅத்தான் அதே மாதிரி வந்திருக்கா. இப்ப அடுத்து பாருங்க அல் மன்உ. அல் மன்உ என்பது சுலாசியும் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மீன் நூன் ஐ. சரியா? அப்ப மூன்று எழுத்தை சார்ந்தது. அப்ப இதற்கே இருக்கு சட்டம். நம்ம பெரும்பான்மையை கவனிச்சு மேல சட்டம் சொன்னாங்களே, அந்த பெரும்பான்மையை கவனிச்சு சட்டம் இங்க சொல்றாங்க பாருங்க. அல் மஸ்தூர் அலா வஸ்னி ஃபஅலின், இந்த மஸ்தர் ஆகிறது ஃபஅலின் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. ஃபஅல் மன், அப்படி அதே போல தானே இருக்கு. ஏன் மேல பாடத்துல சொன்னோம் லிஅன்னல் ஃபஅல, ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது அலா வஸ்னி ஃபஅலல் முத்தஅத்தி, முத்தஅத்தியான ஃபஅல வஸ்னின் இருக்கிறது, வஸ்னின் பிரகாரம் இருக்கிறது. அப்ப மன்னுடைய முத்த ஃபஅல் எப்படி ஒரு மாதிரியான ஃபஅல்? மனஅ ஃபஅல, இது முத்தஅத்தியாக இருக்கிறது, மஃபூலின் பக்கம் கடக்கும். தடுத்தான், எடுத்து தடுத்தான் அப்படின்னு மஃபூலும் வரும் இதுக்கு. சரியா? அப்ப மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய மனஅ வசன்ல வந்துருச்சு. அப்ப அதோடைய வசன், மஸ்தருடைய வசன் ஃபஅல் அப்படின்னு வரும். நம்ம மேல பாடத்துல காயிதால படிச்சோம்ல, இங்க அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க அல் இக்தாம். இக்தாம் என்பது ருபாயியும் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அக்தம யுக்திமு இக்தாமன். சரியா? அல் மஸ்தரு அலா வஸ்னி இஃப்ஆலின், இந்த மஸ்தர் ஆகிறது இஃப்ஆல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. லிஅன்னல் ஃபஅல, ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கு. அலா வஸ்னி அஃஅல, அஃஅல வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கிறது. இப்ப நான்கு எழுத்து சார்ந்ததா அஃஅல யுஃபிலு இஃப்ஆல், அக்தம யுக்திமு இக்தாம். சரியா? அடுத்து பாருங்க அல் அமலு. அமல் ஆகி அல் அமல் என்பது சுலாசியும் மூன்று எழுத்து சார்ந்ததா இருக்கும். சிமாயியுன், இது என்னதுதான்? சிமாயியுன் அரபியர்கள் சொன்னதை நம்ம கேட்பதாக, அது அப்படியே சொல்வதாக இருக்கும். சட்டம் சொல்ல முடியாது, இது இப்படிதான் இதனாலதான் இப்படி வந்துச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சட்டம் சொல்ல முடியாது. அப்ப இது என்னது? கேட்பதை சார்ந்ததா இருக்கும். லைசலஹு லாபித்துன், அதற்கு என்ன இல்லை? இந்த மஸ்தருக்கு அமல் என்ற மஸ்தருக்கு என்ன இல்லை? சட்டம் இல்லை. அடுத்து பாருங்க அத்தஃப்கீர். தஃப்கீர் என்பது ருபாயியும் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அல் மஸ்தர், மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி தஃபீலின், தஃபீல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். தஃபீல் தஃப்கீர் அது மாதிரி தானே இருக்கு. ஃபக்கர் யுஃபக்கிரு தஃப்கீர், ஃபஅல யுஃபஇலு தஃபீல். லிஅன்னல் ஃபஅல, என்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியும் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅல, ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். இப்ப நான்கு எழுத்து சார்ந்தது. அதே போல ஃபஅல வஸ்ன்ல வந்தா அதுக்கு என்னதான் வரும்? தஃபீல் தான் வரும். சரியா? அடுத்து பாருங்க ஹுஸ்ன். ஹுஸ்ன் என்பது சுலாசியின் மூணு எழுத்தை சார்ந்ததுதான். மேல சொன்ன மாதிரிதான் சிமாயுன், இது கேட்பதை சார்ந்ததா இருக்கும். லைசலஹு ஆபிதுன், இந்த மஸ்தருக்கு சட்டம் இல்லை. அடுத்து பாருங்க தசப்புத். தசப்புத் என்பது ஐந்து எழுத்தை சார்ந்தது. ஹுமாசியுன், ஐந்து எழுத்தை சார்ந்த ஃபெயல். ஒரு மஸ்தர், ஐந்து எழுத்தை சார்ந்த ஒரு மஸ்தர். அல் மஸ்தரு அலா வஸ்னி தஃபஉலின், இந்த மஸ்தர் ஆகிறது தஃபஉல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். ஏன்? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அஹ் தா ஃபஅல தசப்பத யதசப்பது தசப்புதன். இப்ப ஆரம்பத்தில் தா வந்தால், அதிகப்படியான தா வந்தால் அதற்கு என்னதான் செய்ய வேண்டும்? கடைசிக்கு முன்னால் லம்மு மட்டும் நம்ம செய்து விட்டால், மாலையிலிருந்து அதை நம்ம மஸ்தராக மாற்றும் பொழுது எதுவுமே மாற்ற தேவையில்லை. கடைசிக்கு முன்னால் உள்ளதற்கு நம்ம லம்மு மட்டும் கொடுத்தாவே போதும், அது மஸ்தர் ஆயிரும். எல்லாமே இப்படிதான். ஹுமாசி சுதாசி, ஐந்து எழுத்து சார்ந்த ஆறு எழுத்தை சார்ந்த செயல்களில் ஆரம்பத்தில் தா அதிகப்படியாக வந்தால் கடைசிக்கு முன்னால் நம்ம லம்மு மட்டும் கொடுத்தால் போதும். நம்ம பாடத்துல படிச்சோம், அதான் இங்க சொல்றாங்க. அன்னல் ஃபேல, ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபேல் ஆகிறது ஹுமாசியின் ஐந்து எழுத்து சார்ந்ததா இருக்கும். மபதுஉன் பிதா இன் ஜாயிதத்தின், அதிகப்படியான தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். அப்ப அதுல நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, கடைசிக்கு முன்னாடி லம்மு மட்டும் கொடுத்தா போதும்னாங்களே, அதனாலதான் இந்த ஒரு சின்ன வந்துச்சு தசப்புத். ஓகேவா? அடுத்த அல் இம்சாக். இம்சாக் என்பது ஒரு வாழியும் என்னவாக இருக்கும்? நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அல் மஸ்தரு அலா வஸ்னி இஃப்ஆலின், இஃப்ஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இந்த மஸ்தர் ஆகிறது
இஃபால் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இல்லை என்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அல வஸ்னி அஃஅல அஃஅல என்ற வசனின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அப்படிதானே? அம்சக யும்சிகு இம்சாகன். ஓகேவா? அஃஅல யுஃபிலு இஃபாலன். அஃஅல என்ற வசனின் பிரகாரம் இருக்குது. அம்சக அஃஅல. ஓகேவா? அடுத்துக்கு பாருங்க அத்துஹூலு. அப்ப அத்துஹூல் என்பது சுலாசி மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும். தாஹாலாம் இதற்கான சட்டமும் இருக்கிறது. அல் மஸ்தர் அலா வஸ்னி ஃபுஊலின். இந்த மஸ்தர் ஆகிறது ஃபுஊல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. ஏன் ஃபுஊல் என்ற வசன்? லிஅன்னல் ஃபிஅல ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபிஅல் ஆகிறது அலா வஸ்னி ஃபஅலல் லாசிமி லாசிமான ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. தஹல ஃபஅல. இப்ப தஹல அதுல இருந்துதான் துஹூல். ஓகேவா? இப்ப இந்த மஸ்தருடைய ஃபஅல் எப்படி வருது? தஹலன்னு வருது. அது மட்டும் இல்லாம அது லாசிம். மஃபூலின் பக்கம் கடக்காது. நுழைந்தான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப கடக்காத மஃபூலின் பக்கம் கடக்காத லாசிமான ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. அப்ப அப்படி வந்தா நம்ம மேல சட்டத்துல படிச்சோம் ஃபூல்ன்ற வசனில் தான் வரும்னு. அதே போல துஹூல்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க தஈத். தஈத் என்பது ருபாயியுன் ருபாயியா இருக்கும். நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். ஐயத யுஐயிது தஈத். அல் மஸ்தர் அலா வஸ்னி தஃபீலின். இந்த மஸ்தர் ஆகிறது தஃபீல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். லிஅன்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியுன் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அலா வஸ்னி ஃபஅல ஃபஅல என்ற வசனின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஃபஅல ஐயத ஹம்ஸா யா தஷ்தீத் அதுக்கப்புறமா தால் வரும். அப்ப ஃபஅல வசன்ல தானே வந்திருக்கு. அப்ப அந்த வசன்ல வந்தா நம்ம படிச்சிருக்கோம் தஃபீல்ல தான் என்ன செய்யும் மஸ்தர் வரும்னு. அதே போல இங்க வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க இல்துரார். இப்ப இல்துராரன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல. இப்ப இல்துரார் என்பது அல்துரா என்னது அலர்ர யுதிர்ரு இல்துரார். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க ருபாயும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அத சொன்னா அலர்ர யுதிர்ரு இல்துரார். அல் மஸ்தர் அலா வஸ்னி இஃபாலின். இந்த மஸ்தர் ஆகிறது எந்த மஸ்தர்? இல்துரார் என்ற மஸ்தர் ஆகிறது இஃபால் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். இல்துரார் இஃபால் லிஅன்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியுன் அலா வஸ்னி அஃஅல அஃஅல வசனின் பிரகாரம் நான்கு எழுத்து சார்ந்ததா இருக்கும். அப்ப அலர்ர தஸ்ஜீத் அதுல ஷத்து கடைசியில வர்றதுனால அலர்ரன்னு படிக்கணும். சரியா? அப்ப அலர்ர அஃஅல அந்த வசன்ல இருக்கனால அதோடைய மஸ்தர் எப்படி வந்துச்சு? இஃபால் வசன்ல வந்துச்சு. சரியா? அஃஅல வசனின் பிரகாரம் இருக்கிறது. அப்புறம் பாருங்க முஷாவரத்துன்னு படிச்சோம்ல. இது என்ன சொல்றாங்க? ஷாவர யுஷாவிரு முஷாவரத். ஓகேவா? ருபாயும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஷாவர நான்கு எழுத்து தானே இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க? நான்கு எழுத்தை சார்ந்த ஒரு ஃபெயலின் மஸ்தர் ஆகும். அல் மஸ்தர் அலா வஸ்னி முஃபாஅலத்தின். இந்த மஸ்தர் ஆகிறது முஃபாஅலத் என்ற வஸ்னின் பிரகாரம் வந்திருக்கு. முஃபாஅலத் முஷாவரத். ஃபாஅல யுஃபாஇலு ஃபிஆலன் வ முஃபாஅலத்தன். ரெண்டு வகையாவும் இதுக்கு மஃபாஅல்னு வரலாம். மஸ்தர் வரலாம். இதுல ஒரு வகை மட்டும் வந்திருக்குது. முஃபாஅலத் வந்திருக்குது. சரியா? லிஅன்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஃபஅல் ஆகிறது என்னது ருபாயியுன் அலா வஸ்னி ஃபாஅல ஃபாஅல என்ற வஸ்னின் பிரகாரம் ருபாயியா இருக்கும். இந்த மஸ்தருடைய ஃபஅல் எப்படி இருக்கும்? நான்கிலத்தை சார்ந்ததா இருக்கும். சரியா? ஷாவர அப்படின்னு வரும். ஃபாஅல ஷாவர. அதனாலதான் இந்த இந்த ஷாவரே வசன்ல வந்துச்சுன்னா ஃபாஅல வசன்ல ஃபேல் வந்துச்சுன்னா அதோடைய மஸ்தருடைய வசன் முஃபாஅலத் என்றுதான் இருக்கும். இதுக்கு இன்னொன்னு ஃபேலும் நம்ம படிச்சிருக்கோம். இன்னொன்னு மஸ்தரும் என்னது ஃபிஆல் என்றும் வரும். ஓகேவா? அது அதுக்கப்புறமா தஜ்ரீப். தஜ்ரீப் என்பது ருபாயியும் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஜர்ரப யுஜர்ரிபு தஜ்ரீபன். ஓகேவா? அல் மஸ்தரு அலா வஸ்னி தஃபீலின். இந்த மஸ்தர் ஆகிறது தஜ்ரீப் என்பது தஃபீல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. என்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ருபாயியுன் அலா வஸ்னி ஃபஅல ஃபஅல என்ற வஸ்னின் பிரகாரம் நான்கு எழுத்தை சார்ந்ததா இருக்கும். ஜர்ரப ஃபஅல. இப்போ ஃபஅல வசன்ல தானே இருக்கு. நான்கு எழுத்தை சார்ந்ததா தானே இருக்கு. அப்ப அப்படி வந்துச்சுன்னா தஃபீல் வசன்ல தான் வரும்னு படிச்சிருக்கோம்ல. அதான் இங்க காட்டியிருக்கேன். அடுத்து பாருங்க தஅஜ்ஜுல். தஅஜ்ஜுல் என்பது ஹுமாசியுன் ஐந்து எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அல் மஸ்தரு இந்த மஸ்தர் ஆகிறது அலா வஸ்னி தஃபஉலின் தஃபஉல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். இதை அன்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ஹுமாசியுன் ஐந்து எழுத்தை சார்ந்ததா இருக்கும். தஅஜ்ஜல யதஅஜ்ஜலு தஅஜ்ஜுலன் வரணும். சரியா? அப்ப ஐந்து எழுத்து சார்ந்தது தானே. முபதுஉன் பி தாஇன் ஸாயிதத்தின். அதிகப்படியான தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். அதிகப்படியான தா ஆரம்பத்துல சேர்ந்திருக்கா? அதிகப்படியான ஆரம்பத்துல சேர்ந்தா அதுக்கு மஸ்தர் எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? கடைசிக்கு முன்னாடிக்கு மட்டும் லம்மத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதோடைய மஸ்தரா மாறிடும். மாலியில இருந்து மஸ்தர் எடுக்கிறது மிகவும் ஈஸியானதுன்னு சொன்னாங்களே. இங்க அதே தானே வந்திருக்குது. சரியா? அடுத்து பாருங்க தஹாவுன். தஹாவுன் என்பது ஹுமாசியுன் ஐந்து எழுத்தை சார்ந்ததா இருக்கும். சரியா? தஹாவன யதஹாவனு தஹாவுனன்.
ஓகேவா? இதுலயும் அதிகப்படியான ஆரம்பத்துல வந்துச்சு. அப்ப என்ன செய்ய தேவையில்ல. மாலியில இருந்து மஸ்தர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கடைசிக்கு முன்னாடி லம்மு மட்டும் என்ன செஞ்சா போதும், போட்டா போதும். ஓகேவா? ஹுமாசியூன் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அல் மஸ்தரு அலா வஸ்னி ஆஹ் இங்க தஃபாஉல் கொடுத்துட்டாங்க. இப்படி வரக்கூடாது. தஃபாஉல்னு வரும். சரியா? தஃபாஉலின். அப்ப தஃபாஉல் என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கும். லிஅன்னல் ஃபஅல ஏனென்றால் நிச்சயமாக ஃபஅல் ஆகிறது ஹுமாசியுன் 5 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். தஹாவன, தஃபாஅல. ஓகேவா? இப்ப 5 எழுத்து சார்ந்தது தானே. மப்தூஉன் பி தாஇன் ஜாயிதத்தின் அதிகப்படியான தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். இப்ப ஆரம்பத்துல தஹாவன, தா வந்து அதிகப்படியான தா தான். அந்த தஹாவன தா வச்சுதானே ஆரம்பிச்சிருக்கும். அதனால இது என்னது, எப்படிதான் கொண்டு வரணும். அதுல இருந்து வரும் பொழுது எதுவுமே செய்ய தேவையில்ல. தஹாவன மாதி, அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், மஸ்தர் எடுக்கணும்னா கடைசிக்கு முன்னாடி லம்மு சேர்த்து தஹாவுன் அப்படின்னு நம்ம மாத்திட்டா போதும். சரியா? அந்த 6 எழுத்தை சார்ந்ததான் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இஸ்தபத்த எஸ்தபித்து இஸ்திபுதாத். ஓகேவா? அப்ப அல் மஸ்தர் அல வசனி இஸ்திஃபாலின், இந்த மஸ்தர் ஆகிறது இஸ்திஃபால் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். இப்ப இஸ்தபத்த ஆஹ் அதுல இருந்து எப்படி வசதி எடுக்கணும். ஆரம்பத்தில் ஹம்சத்துல் வசலுடன் ஒரு ஃபேல் வந்தால் இஸ்தபத்த, கடைசி ஆரம்பத்துல ஹம்சத்துல் வசல் வந்திருக்கா. நம்மளுக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. மூன்றாவது எழுத்துல என்ன செய்யணும் நம்ம, இஸ்த, அந்த தாவ கசர் கொடுக்கணும். இஸ்தீன் படிச்சிடணும். கடைசிக்கு முன்னாடி அலிஃப் சேர்க்கணும். இஸ்திபுதாத், தாலுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அலிஃப் சேர்த்திருக்காங்களா. இது மட்டும் செஞ்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், மஸ்தர் வந்துரும்னு சொன்னாங்களா. அதே போல வந்திருக்கா. ஓகேவா? அப்ப இஸ்திஃபால் என்ற வசனின் பிரகாரம் இருக்கும். லிஅன்ன ஃபஅலுஹு, ஏனென்றால் நிச்சயமாக அந்த மஸ்தருடைய ஃபஅல் ஆகிறது சுதாசியுன் 6 எழுத்தை சார்ந்ததா இருக்கும். மப்தூஉன் பி ஹம்சத்தி வஸ்லின், வசலுடைய அம்சாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். வசலுடைய அம்சா என்றால் என்ன என்று நாம் பாடத்தை விளக்கம் கொடுத்துட்டோம். சரியா? அப்ப வசலுடைய அம்சாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம மேலேயே சொன்ன ஹுமாசி சுதாசியான ஃபேல்களின் மஸ்தர்கள் எப்படி வரும், ஹம்சத்துல் வஸ்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் மூன்றாவது எழுத்துக்கு கசரும், கடைசிக்கு முன்னால் அலிஃபும் சேர்த்தால் அது மஸ்தரை நம்ம கண்டுபிடித்து விடலாம். தா அஜாயிதாவாக வந்தால் கடைசிக்கு முன்னால் நம்ம கொடுத்தால் அதோடைய மஸ்தர் வந்து விடும். மாலியில் இந்த மாற்றத்தை மட்டும் நாம் செய்தாலே நம்மளுக்கு இந்த சுராசி ஹுமாசிக்கு நம்ம மஸ்தர்கள் எடுத்து விடலாம் என்று நாம் பாடத்தில் படித்தோம். அதே போல என்ன செய்துள்ளது, வந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், முதல் பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.